வணக்கம் துளாராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் நேரடியாக குரு பார்த்து கொண்டிருக்கிறார் 9ஆம் இடத்திலிருந்து. அப்படி பார்க்கக்கூடிய இந்த துலா ராசிக்கு 3ஆம் இடமான தனுசு ராசியையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். 5ஆம் இடமான கும்பராசியும் இந்த குருவின் பார்வை பதிந்திருக்கிறது. கும்பராசியிலே இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் பயணத்தை ஆரம்பித்து ரிஷபராசியிலே இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் வரைக்கும் இந்த வாரம் பிரயாணம் செய்ய போகிறார். அப்படி பிரயாணிக்கும் போது குரு சந்திர யோகமும் செவ்வாய் சந்திர யோகமும் உங்களுக்கு மனதிலே தைரியத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். தெளிவான முன்னேற்றங்கள் குடும்பத்திலே கொண்டு வரும். சுப செலவுகள் வர ஆரம்பிக்கும். உங்களை பற்றின தெளிவான சிந்தனைகள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல அரிய வாய்ப்பை இந்த வாரம் ஏற்படுத்தும். மகா சங்கடகர சதுர்த்தி ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அமையும். கடன் குறைவதற்கும் மனதிலே தெளிவை பெறுவதற்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன்.